கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவுமே ஆரம்பிக்கல. நாங்கள் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஒன்றாக கூடுவார்கள் வெகு விரைவில். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அவரு விரைவில் திமுகவில் ஐக்கியமாகறோம் கூட ஒரு தகவல் இருக்கு. அவர்கிட்ட கேட்கும் போது கூட அதை மறுதளிக்கல அவரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிலையில் அங்கு போய் சொன்னார் பார்த்தார் என்று நமக்கு தெரியாது. அண்ணன் ஓபிஎஸ் மீது நாங்கள் எல்லாம் ஒரு மதிப்பு மரியாதையை வைத்திருக்கிறோம். ஆனால் எந்த பக்கம் இருந்தால் அவருக்கு அது நல்லது என்பதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் போய் பார்த்திருக்கிறார். அவர் போய் ஒரு மனிதனை இப்போ நான் கூட முதலமைச்சரை சந்தித்தேன். சட்டமன்றத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம். லாபியில் வரும்போது முதலமைச்சர் நானே பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் எந்த கோணத்தில் அவர் பார்த்தார் என்பது எங்களுக்கு தெரியாது. உங்களிடம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு பிரதமரை பார்க்கறதுக்கு, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அந்த விரக்தியில் அவர் அங்கே போனார். அது பழைய கதை. அதுக்கப்புறம் நானும் அண்ணன் ஓபிஎஸும் நிறைய இடத்துல பார்த்து பேசிக்கிட்டார். அது பழைய முடிஞ்சு போன கதை. வேற ஏதாவது நல்ல கேள்வி? திமுக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்னங்க? திமுக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யணும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த குற்றச்சாட்டில் கூட அமைச்சர் பதவி உடனே நீக்கணும்னு சொல்லி தாவேக்கார விஜய் சொல்லியிருக்காரு. அதாவது திமுக அமைச்சர்கள் மீது நிறைய வழக்குகள் இருக்கு. ஒரு அமைச்சர் மீது இல்லை, நிறைய வழக்குகள் இருக்கு. எல்லார் பேர்லையும் இடி கேஸ் எல்லாம் இருக்கு. அது தனி நிர்வாகம். அது அவங்க பார்க்க வேண்டியது. நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, செய்ய வேண்டியது அவங்களுடைய கருத்து. ஏன்னா நீதிமன்ற கருத்துக்குள்ளே நான் போக முடியல. ஆனால் வர இருக்கிற 1ஆம் தேதி மதுரையிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறார். வருகிற 1ஆம் தேதி மதுரையில் பாரத நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே தான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நீதி கட்சியுடைய தலைவர் அண்ணன் நமது ஏசி சண்முகம் அவர்கள், நமது அன்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் எல்லோரும் மதுரையிலே கலந்து, அந்த ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் எல்லோரும் அதிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆக அதிலும் நீங்களும் கலந்து கொண்டு உண்மை செய்திகளை நாட்டுக்கு தர வேண்டும் என்று அன்போடு. இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. நாங்கள் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஒன்றாக கூடுவார்கள் வெகு விரைவில். அவர்கள் கலந்து பேசி அதன் பிறகு அடுத்த முடிவு எடுப்போம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கல அப்படிங்கிற காரணத்தோட தொடர்ச்சியாக சொல்லிட்டு மத்திய அரசு தான் எல்லா நிதியுமே கொடுக்கும். இங்கே மத்திய அரசுல எல்லாமே வாங்கிட்டு எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி முடியும்? இன்னைக்கு ரேஷன் கடையில் எல்லா பொருள்களும் மத்திய அரசு இன்னைக்கு மாநில அரசுக்கு எந்த விதமான கட்டணம் இல்லாமல் கொடுக்குது. யாருக்காக? ஏழை மக்களுக்கு. அது அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியுமா? நீங்கள் கேளுங்க முதலமைச்சரை பார்த்து. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு ரேஷன் கடையில் எல்லா பொருட்களும் யார் கொடுக்கிறார்கள்? இன்னைக்கு இவ்வளோ சாலைகள், மேம்பாலங்கள், ரோடுகள், விமான நிலையங்கள் யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசு. இன்னைக்கு ஆண்டு ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்கலங்கிறது நீங்கள் எங்கள் பாட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். நீங்கள் இதே வார்த்தையை முதலமைச்சரை பார்த்து வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்குறாங்களே, ஏன் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு ஒரு வார்த்தை ஊடகங்கள் நீங்கள் அவளை பார்த்து கேட்கணும். அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்குற நிதி எல்லாம் ஆதி திராவிட நலத்துறை கொடுக்கக்கூடிய நிதியை பூரா வேறு துறைக்கு கொடுக்குறாங்க. ஆதி திராவிட மக்களுக்கு எதிராக இன்னைக்கு இந்த அரசாங்கம் அவங்க கொடுக்குற நிதியை நீ வேறு அரசாங்கம் பணப்பெட்டி வாங்கி கொண்டு கூட்டணியில் சேர்க்கிறாங்க. யாருக்கு? அது நீங்களே எழுதிடுங்க.